நான் உங்க அருண். நடமாடும் சித்தர்கள் வரிசையில இன்னைக்கு நான் ஒரு அதிசய சித்தரை மீட் பண்ண போறேன். தன்னை தேடி வரவங்களுக்கு விபூதி மஞ்சள மருந்து பொருளா கொடுக்கும் ஒரு சித்தரை பத்தின தகவல் நம்ம டீமுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சித்தரை தேடித்தான் இன்னைக்கு பயணிக்க இருக்கிறோம். அடிப்பதில்லை, அசிங்கமாய் திட்டுவதில்லை, வாய் விட்டு சிரிக்க வைத்து நோய் தீர்க்கும் சித்தர். அறிஞரை கேட்கறான், அவன் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. உங்க தண்டனை எங்களுக்கு எல்லாம் தெரியும். விபூதியை மருந்தாக கொடுத்து குழந்தையாக வாழும் விபூதி சித்தர். எல்லாருக்கும் விபூதி வர்றவங்களுக்குலாம் நிறைய வாயில போட்டுட்டே இருப்பீங்களா? இதனால பிரச்சனை சரியாயிடுமா சாமி? நல்ல பிரச்சனை ஆயிடுங்க. நான் இன்னைக்கு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற தென்சங்கம் பாளையத்துக்கு போயிட்டு இருக்கேன். இந்த வில்லேஜ்ல தான் நான் தேடி போற விபூதி சித்தர் இருக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. பொள்ளாச்சி தென்னிந்திய திரைப்படங்கள் உருவாகும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். அந்த அழகை ரசிச்சபடியே போயிட்டு இருந்தேன். சமீபத்துல நம்மோட 3வது கண் Facebook பக்கத்துல சில போட்டோஸ பதிவு பண்ணி இருந்தாங்க. உடம்பெல்லாம் விபூதி பூசி ஜடாமுடியோட அழுக்கு சட்டையோட பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கிற இவர் தான் விபூதி சித்தர்னு தகவல் கொடுத்திருந்தாங்க. இவரை தேடி வரவங்களுக்கு பரிபாஷையில தீர்வு சொல்றாரு. இவர் விபூதி கொடுத்தா நோய் குணமாவதா சொல்றாங்க. அந்த அசைன்மெண்ட் நம்ம டீம்ல எனக்கு வந்திருக்கு. சரி, மறுபடியும் ஒரு அடிதடி சித்தரை மீட் பண்ண போறோம்னு மைண்டை செட் பண்ணிக்கிட்டேன். ஆரம்ப கட்டமா அவரை பத்தின தகவல்களை உறுதிப்படுத்தின பிறகு பொள்ளாச்சிக்கு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற ஆழியார் டேம்ல தான் இருக்கேன். சென்னையில 107 டிகிரி செல்சியஸ் வெயில் தாக்கமா இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் இங்க இவ்வளவு தண்ணியை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பொள்ளாச்சி டு ஆழியார் போற வழியில இருக்கிற தென்சங்கம் பாளையம் அப்படிங்கிற ஊருக்குள்ள ஒரு சித்தர் இருக்காராம். அவர் எல்லாரும் விபூதி சித்தர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம அவரை தேடி தான் போக போறோம். அவர் இருக்கிற வில்லேஜ்ல விசாரிக்க ஆரம்பிச்சேன். அவர் தங்கி இருக்கிற ஒரு கோயிலை பத்தி தகவல் கொடுத்தாங்க. இங்க விபூதி சித்தர் எங்க இருக்காரு? ஆமா, எந்த கோவில் இது? அந்த கோயில் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். ஊருக்கு வெளியில காடு மாதிரி தனிமையான இடத்துல தான் அந்த கோயில் இருக்கு. அதுவும் எனக்கு முன்னாடி ஒரு கோயில் தெரியுது. அநேகமாக அதுதான் ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டப்போ விபூதி சாமி இப்போ ஆஞ்சநேயர் கோயிலில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம அவர் அங்கே போய் பார்க்கலாம். ரம்யமா இருந்த அந்த இடத்த ரசிச்சபடியே கோயில் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். அங்க ஒருத்தர் எனக்கு சித்தரை பத்தின தகவல்களை சொல்லிக்கிட்டு சித்தர் இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனாரு. விபூதி சித்தரை பத்தி பல ஆச்சரியமான தகவல்களை எனக்கு சொல்லிக்கிட்டே வந்தாரு. இங்கே தான் இருப்பாங்களா சாமி? இங்கே தான் இருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் விபூதி சாமிங்கிறாங்க அவங்கள? அவர் எந்த உடம்பு சரியில்லாமல் யார் வந்தாலுமே விபூதி, குங்குமம், மஞ்சள் இதை வச்சு அவர் அந்த உடம்புல இருக்க வியாதிகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துறாரு. ஓ, அதை கொடுப்பாரு, பிரசாதமாக கொடுப்பாரு. பிரசாதமாக மருந்தாக கொடுத்துருக்காரு. கையிலேருந்து வாங்கும்போது அது ஒரு மருந்தாக இருக்கும். அதை சாப்பிட்டா அவர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள அது உடம்புல சரி பண்ணி காமிச்சார். சித்தர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அவர் சுத்தி சிலர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஜடாமுடி தாடியோட அழுக்கு சட்டைகளோட உட்கார்ந்திருந்தாரு. நிறைய அழுக்கு சட்டைகளை எப்பவும் போட்டிருப்பாராம். பார்க்கறதுக்கு ரொம்பவே கோபமானவர் மாதிரி தெரிஞ்சாரு. பக்கத்துல போனா அடிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த கோயில் இருக்கிற இடத்துலயும் அதை சுத்தி இருக்கிற தோப்புலையும் சுதந்திரமா சுத்தி வராரு. எங்க வேணும்னாலும் உட்கார்ந்துக்கிறாரு. பரிபாஷை மாதிரி இவர் சொல்ற தீர்வு அப்படியே பழிக்கும்னு சொல்றாங்க. சாமி சாப்பிட்டீங்களா? இப்போ சாப்பிட்டுங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சாமி? புளிச்சோறு சாப்பிட்டுங்க. புளிசாதங்களா? சாமி, எல்லாருக்கும் விபூதி வர்றவங்களுக்குலாம் நிறைய வாயில போட்டுட்டே இருப்பீங்களா? இதனால பிரச்சனை சரியாயிடுமா சாமி? நல்ல பிரச்சனை ஆயிடுங்க. விபூதி தான் இவர் கொடுக்க முக்கியமான பரிகார பொருள். விபூதியை அள்ளி அள்ளி வாயில ஊட்டி விடுறாரு. இப்படி செய்யும் போது நோய் மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகுதுன்னு ஒரு நம்பிக்கை இங்க வரவங்க கிட்ட இருக்கு. தன்னை பாக்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சிரிக்க சொல்றாரு. எங்களுக்கே போல அடிக்கிறீங்க அப்படின்னு. சில நேரங்கள்ல தன்னை பார்க்க வரவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஜோக் சொல்றாரு. அறிஞரை கேட்கறான், அவன் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க.
இது எல்லாமே ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னும் பிரமிப்பான பல அனுபவங்கள் எனக்கு இங்க கிடைச்சது. இவரோட அமானுஷ்ய பவரை பத்தி கேள்விப்பட்டு பிரமிச்சிருக்கிற இந்த நேரத்துல இவரோட கேரக்டரை பத்தி எனக்கு சொன்னாங்க. விபூதி சித்தர் யாரையும் அடிக்கிறதில்ல, கடுமையான வார்த்தைகளால திட்டுறதில்ல, ரொம்ப மென்மையா பேசுறாரு, எல்லாரோடையும் எளிமையா பழகுறாரு. அவன் ஏதாவது பெற்றுட்டேன், ஏதோ ஒரு ஊரில் விட்டுட்டு வந்துட்டேன், தெரியாதுன்றான். உங்க தண்டனை எங்களுக்கு எல்லாம் தெரியும். இவருடைய பிஹேவியர் எல்லாமே சின்ன குழந்தைகள் செய்யற மாதிரியே இருக்கு. பழகுற முறை, உரையாடுற முறை, இப்படி எல்லாமே குழந்தைத்தன்மையோட இருக்கிறத ஒரு ஞானியின் நிலைக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. தவ வாழ்க்கையில மேன்மை அடைஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு தன்மை வரும்னு சித்தர்கள் பத்தின ஆய்வு செய்யறவங்க சொல்றாங்க. பார்க்கத்தான் இவங்க குழந்தை மாதிரி இருப்பாங்க, ஆனா இவங்களோட ஆன்ம சக்தி ரொம்பவே பவர்ஃபுல்லானது, ரொம்ப வீரியமானது. அதனால தான் இவங்க தொட்டாலே நோய் தீருது, பார்த்தாலே நம்மோட கர்ம வினை நீங்கிறதா எல்லாம் பலரும் சொல்றாங்க. இவரு தேவராஜ். சித்தர் வழிபாடு, தவ வாழ்க்கைன்னு முழுக்க முழுக்க சித்தர்களை பத்தின தேடல்ல இருக்காரு. விபூதி சித்தர் இவருக்கு ஞானத்தை உணர வச்சிருக்கிறதா சொல்றாரு. அதனால விபூதி சித்தரை தன்னோட குருவா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாரு தேவராஜ். ஞானிகள் இப்படி குழந்தைத்தன்மையோட வாழ்வாங்கன்னு சொல்றாரு. இவர மாதிரியே பிறரை துன்புறுத்தாத ஒரு மேன்மையான நிலையை அடையறதுக்காகத்தான் தானும் முயற்சிப்பதா சொல்றாரு தேவராஜ். இப்போ மகான்கள் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப பேசவே மாட்டாங்க. ஆமாங்க. ரொம்ப சாப்பிடலையா, சில பேர் கோவப்பட்டு அடிக்க கூட செய்வாங்க. ஆனால் சாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பாக பக்கத்தில் கூட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அதில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்ங்க. இவர் எப்படிங்கன்னா யாரையும் அடிக்கக்கூடாது, வாயிலையும் கூட நொந்து போகிற மாதிரி பேசக்கூடாது, என்னை வேணாலும் அடிச்சுக்கிட்டு ஆனால் நாம் மட்டும் அது இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாருங்க. ரொம்ப குழந்தைங்களோட ரொம்ப இதாக இருக்குங்க. ஆனால் அதை விட ரொம்ப ஒரு ஞானிக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு வித்தியாசமான கதை களத்துக்குள்ள புகுந்திருக்கிறத நான் உணர்ந்தேன். பலார்னு பக்தர்களை அடிச்சு கெட்ட வார்த்தைகள்ல திட்டுற சித்தர்களை பத்தின கதைகள் நம்மோட 3வது கண் அசைன்மெண்ட்ல பிரபலமா பேசப்பட்டிருக்கு. இந்த எபிசோட் மேன்மையான கேரக்டரோட வாழ்ற ஒரு சித்தருக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். ஒரு மேன்மையான சித்தரை முழுமையா உணர்ந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விபூதி சித்தர் நோய் தீர்க்க பயன்படுத்துற ஒரே பொருள் விபூதி தான். இப்படி கொடுக்கறதாலேயே இவரை எல்லாரும் விபூதி சித்தர்னு குறிப்பிடுறாங்க. இவரை பார்க்க வரவங்க சில நேரங்கள்ல பழம், பிஸ்கட் இப்படி ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இவரை சுத்திலையும் வரவங்க எப்பவும் கும்பலா உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல பரிபாஷை மாதிரி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை கூர்ந்து கவனிச்சு கேட்டா வந்தவங்களோட பிரச்சனைகளை பத்தியும் அதற்கான தீர்வும் அந்த பரிபாஷையில இருக்கும்னு சொல்றாங்க. சூத்து கட்டுன்னா என்ன புள்ள அப்படின்னு. சரி, வெடுப்பு இருக்குது, சரி, உள்ள டைப் இருக்குது, சரி, ஞாபகம் அமர்த்த முடியல, கிளாக்கு தெரியாத அப்படி முள்ள சொல்லாருன்றான். இவனையும் வாங்கி கொடுத்தது தான் அது கூட. சரி, அவனுக்கு வந்து டைப் தெரியும். சரி, டைப்பில் அடிக்கிறதா போனேன்னு பின்னால நல்ல துணியெல்லாம் கலக்குது. சரி, நல்ல 2 ஈனின்ற பையனுங்க. சரி, ரொம்ப சிம்பிளா இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதால இவர் பேசுறத எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. சாதாரணமா தண்ணீர் கூட இவர் கைப்பட்டு வந்தா மருந்தாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க உள்ளவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி பரோட்டா வாங்கி கொடுத்து நோய் தீர்த்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கு. இவரு வெள்ளியங்கிரி சித்தர் வழிபாட்டுல இருக்காரு. விபூதி சித்தர் கூடவே இருக்காரு. சித்தரை இந்த ஊருக்கு இவர் தான் அழைச்சிட்டு வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. சித்தரோட பரிபாஷை பத்தியும் வித்தியாசமான பரோட்டா ட்ரீட்மெண்ட் பத்தியும் எனக்கு சொன்னாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி பொதுவாக பேசும்போது பரிபாஷையில் வேற யாருக்கோ சொல்கிற மாதிரி தான், புரியாத மாதிரி பேசுகிறாங்க. உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? இல்லை, நம்மகிட்ட சொல்லும்போது வந்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லுவாருங்க. ஒருத்தருக்கு மட்டும் அவர் சொல்ல மாட்டாருங்க. அப்புறம் எல்லா மொழிகள்லையும் பேசி லைன் கொடுத்து அதில் சில வார்த்தைகளை மட்டும்தான் ஒருத்தருக்கு சொல்லுவாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு சொன்னாருன்னா உங்களுக்குன்னே இல்லைங்க, பக்கத்தில் உட்காந்துக்களுக்கு சேர்த்து சொல்லுவாருங்க. அவர் பச்சை தண்ணி கொடுத்தவங்க கூட நோய் தீர்ந்துருங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு புரோட்டா கொடுத்து உடம்பு ஜூட்டை கம்மி பண்ணிக்கிறாருங்க. பரோட்டா கொடுத்தா? ஆமாங்க. ஒரு 80 வயசானவர் ஒருத்தர் பொள்ளாச்சிக்காருங்க. அவருக்கு எந்த டாக்டர்கிட்டையும் பார்த்து உடம்பு சரியா இல்லைங்க.
அப்புறம் மஞ்சள் கிஞ்சள் பூசி விட்டார். சாமி என்ன பண்ணுறதுங்கண்ணே, ஒரு 10 புரோட்டா வாங்கிட்டு வரேன்னாருங்க. 7 புரோட்டா வயசானவருக்கு கொடுத்தாருங்க. அவங்க வீட்டுக்காரெல்லாம் பயந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஜூடு உடம்பு டாக்டர்கிட்ட முடியாது, இவர் ரெடி பண்ணி வைக்கிறாருங்க. பரோட்டா சாப்பிட கொடுத்தாங்களா? ஆமாங்க. சில நேரங்கள்ல மஞ்சளை உடம்பு முழுக்க தேய்க்க சொல்லி குளிக்க சொல்றாரு. நான் போயிருந்த டைம்லயும் ஒருத்தருக்கு அப்படி மஞ்சள் பரிகாரம் செய்ய சொன்னாரு. இப்படி ஒரு பரிகார மெத்தடையும் இவர் சில நேரங்கள்ல சொல்றாரு. மொத்தத்துல இவர் மூலமா பிரச்சனைகள் தீர்ந்தவங்களுக்கும் அப்படி இங்க வந்து பிரச்சனைகள் தீர்ந்தவங்க சொன்னதால கேள்விப்பட்டு இவரை பார்க்க வர்றவங்களுக்கும் குறைவே இல்லை. இவங்க மரகதம். இவங்களோட பிரச்சனை விசித்திரமானது. இவங்க பார்த்த வேலையே இவங்களுக்கு சிக்கலாயிருக்கு. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்யும் போது இடது கையால ஒரே பட்டனை மட்டும் பிரஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கு. இப்படி தொடர்ந்து செஞ்சதால ஒரு கட்டத்துல இடது கை இயங்காம போயிருக்கு. மத்தியம வயசுல இருக்கிற எல்லாருக்கும் உடல் உபாதை வந்தா அதை தாங்க முடியாத வேதனை. ஏன்னா அவங்கள நம்பித்தான் மொத்த குடும்பமும் இயங்கிக்கிட்டு இருக்கும். மரகதத்துக்கு வந்த பிரச்சனையானது மொத்த குடும்பத்தையும் வேதனைப்படுத்தி இருக்கு. தன்னோட கை பிரச்சனை சரியாவதற்கு திருவண்ணாமலைக்கு வந்து வேண்டியிருக்காங்க. திருவண்ணாமலை ஒரு சித்தர் பூமி. அங்க வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வோ அல்லது தீர்வு கிடைக்கிற இடத்த பத்தின தகவலோ கிடைக்கும். மரகதத்திற்கும் அப்படி ஒரு அமானுஷ தகவல் கிடைச்சிருக்கு. விபூதி சித்தரை பத்தின தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. விபூதி சித்தர் இயங்காத கைய இயங்க வச்சிருக்காரு. அதை பத்தி எனக்கு சொன்னாங்க மரகதம். ஆந்தோன்னே சாமி எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்றாங்க, நல்லெண்ணெய். போய் வாங்கிட்டு வந்தா முதல் தலைக்கு போட்டு ஆயில் மசாஜ் மாதிரி நிறைய தட்டி விட்டுட்டாரு. அப்படியே சாமி இங்க இருக்கிற நம்ம சாமியை தட்டி விட்டாரு, சித்தர் சாமியை நிறைய தட்டி விட்டாரு. அப்படியே ஒழுகுச்சு. அப்புறம் இந்த கைக்கு எண்ணெய் சாமியை நான் ட்ரெஸ் இது பண்ணி இது கட்டின சாமியை எண்ணெய் போட்டு இந்த இடத்த ஒரு அமுத்து நல்லா அப்படியே போட்டு அமுத்துனாரு. உடைச்ச மாதிரி எலும்ப ஒரு அமுத்துனாருங்க. அதுக்கு பிறகு என் கை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 85% நான் நல்லா இருக்கேன். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி நம்ம உட்காந்துட்டு நம்ம இருந்தோம்னா அவங்களோட பரிபாஷை கண்டிப்பாக அவங்க தான் நம்மளுக்கு உணர்த்துவாங்க. நாம் என்னதான் அறிவுபூர்வமும் நாம் இருந்தாலும் அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியாது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற தென்சங்கம் பாளையத்துல இருக்கேன். இங்க இருக்கிற விபூதி சித்தரை பத்தின தகவல்கள் பிரமிப்பா இருக்கு. எப்பவும் அழுக்கு சட்டைகளை நிறைய போட்டிருக்கும் இந்த சித்தர் யாரையும் அடிக்கிறதில்ல, திட்டுறதில்ல. தன்னை தேடி வரவங்களுக்கு விபூதி கொடுத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு. விபூதி சித்தர் மாதிரி பவர்ஃபுல்லான சித்தர்களை ஷூட் பண்ணும்போது பிராக்டிக்கலா சில சிக்கல் வரும். கேமரா ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி நடந்து வாங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, இப்படியெல்லாம் உத்தரவு கொடுத்து ஷூட்டிங் பண்ணிட முடியாது. அதுலயும் விபூதி சித்தர் ஒரு குழந்தைக்குரிய இயல்போட இருக்காரு. இப்படி ஒரு சூழல்ல சில வித்தியாசமான பதிவுகளும் நமக்கு கிடைச்சது. விபூதி சித்தர் நம்மோட தலையில அவரோட கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவது அபூர்வம்னு சொன்னாங்க. விபூதி சித்தர் என்னோட தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆசீர்வாதம் நான் பண்ணது தொலை உட்கார்ந்து நீ உட்கார்றீல அப்படினா தான் சாமி கையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எங்களுக்கான இதுல வரைக்கும் பண்ணதே இல்லையா சாமி? அதை பார்த்துக்கிட்டு இருந்த மரகதத்துக்கு சின்னதா பொறாம வந்தது. தன்னையும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சொன்னாங்க. யாருக்குமே பண்ணாம நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. நாங்க எத்தனை நாளா கேட்கறேன். நீங்க எனக்கு இன்னைக்கு கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மரகதம் தலை கவிழ்ந்திருக்கிற நேரத்துல நம்மோட டீமை சார்ந்த கேமராமேன் வந்து தன்னையும் ஆசீர்வாதம் பண்ணும்படி சொன்னாரு. விபூதி சித்தர் அவருக்கும் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டாரு. இத பார்த்த மரகதத்துக்கு ஆதங்கம் இன்னும் அதிகமாச்சு. ஏனோ தெரியல, சித்தர் மரகதத்திற்கு மட்டும் தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணவே இல்லை. நம்மோட டீமுக்கு இப்படி சித்தர்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது. விபூதி சித்தரோட பேசும் வார்த்தைகளை நேரடியா அர்த்தம் எடுத்துக்க முடியறதில்ல. இப்படியான சம்பவம் பல நேரங்கள்ல நடக்குது. அப்பப்போ கீதம் சொன்னாங்களா? என்ன சாமி புரியல. அது தெரியாதுன்னு பாப்பாங்களா? ஆமாங்க சாமி.
இப்படி பேசுவது பரிபாஷை. இதற்கான நேரடி அர்த்தத்தை அவரோட நிலையில இருக்கும் இன்னொரு ஞானியால புரிஞ்சுக்க முடியும். தாம் பேசுவது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு கட்டாயம் புரிய வச்சிடுவாருன்னு ஒரு தகவலை தேவராஜ் சொல்றாரு. சாமி பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பரிபாஷை மாதிரி தான். ஆமாம், பரிபாஷை புரியல எதுவுமே. புரியாதுங்க. புரியணும் அப்படின்னா நாம அதுக்கு உண்டான நிலையில இருந்தால் கண்டிப்பாக புரியும். ஏன் அப்படின்னா சிந்தனை ஒரு நிலைப்படுத்தி நம்ம உட்காந்துட்டு நம்ம இருந்தோம்னா அவங்களுடைய பரிபாஷை கண்டிப்பாக அவங்க தான் நம்மளுக்கு உணர்த்துவாங்க. நாம் என்னதான் அறிவுபூர்வமோ நாம் இருந்தாலும் அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியாது. சொல்வதும் அவங்களே, நம்மளுக்கு புரிய வைப்பதும் அவங்களே. அவங்க தான் நினைக்கணும். இவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறத அவங்க தான் நினைக்கணும். இவங்க மகேஸ்வரி. விபூதி சித்தரை அப்பான்னு தான் இவங்க அழைக்கிறாங்க. இவங்களோட மகனுக்கு நரம்புல பிரச்சனை இருந்திருக்கு. அதிகமா செலவாகும் அப்படிங்கிற சூழல்ல மகேஸ்வரி ரொம்பவே பயந்திருக்காங்க. விபூதி சித்தரை பார்க்க வந்திருக்காங்க. அவரும் விபூதியை தண்ணியில கரைச்சி கொடுத்திருக்காரு. ரொம்பவே பயமுறுத்திய அந்த பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிருக்கு. நடந்த அந்த ஆச்சரியத்தை பத்தி எனக்கு சொன்னாங்க மகேஸ்வரி. என்ன பிரச்சனை அது பையனுக்கு ஒரு சின்ன சர்ஜரி இருந்தது. உங்க பையனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. சர்ஜரியா? அப்படி என்ன பெரிய ப்ராப்ளம்? அது நரம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால, பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருந்ததுனால அதிகமாக செலவாகும் யோசனை பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அப்பா வந்து செலவு இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் பண்ணி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாங்க? ஏதாவது மருந்து மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா? திருநீர் தான் கொடுத்தாரு, மஞ்சள் கொடுத்தாரு. அது வந்து நான் தண்ணியில் கலக்கி தருவேன். பையனுக்கு வந்து கையில் போட்டு விடுவான். அதை மருந்து. இப்போ உங்கள் பையன் எப்படி இருக்காரு? இப்போ நல்லா இருக்கு. சித்தர்கள் தங்களோட பூர்வீகம், சொந்த பெயர் இப்படி எதையும் யாருக்கும் தெரியப்படுத்துறதில்ல. விபூதி சித்தரோட பூர்வீகத்தை பத்தி இங்க யாருக்கும் தெரியல. பழனிக்கு பக்கத்துல இருந்த விபூதி சித்தரை நாம ஏற்கனவே மீட் பண்ணின வெள்ளியங்கிரி தான் இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. தேவராஜ் அதை பத்தி சொன்னாரு. இப்போ சாமி எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியுமா? எந்த ஐயா அதெல்லாம் தெரியாதுங்க. அவங்களுக்கு ஊரோ பேரோ எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் நம்ம மூட்டைச்சாமி இருக்கார் பார்த்தீங்களா, அங்கே போயிருக்காரு. அம்மா அங்கேருந்து பார்த்துட்டு அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக வந்து ஆனமலைக்கு பக்கத்தில் வேட்டைக்காரன் புதூரில் அழுக்கப்பர் அந்த சமாதியில் வந்து இருந்திருக்காருங்க. ஒரு 2-3 வருஷமாக இருந்திருப்பார் ஓட்டிருக்குங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு சாமி வெளியே வர்றாருங்க. வரும்போது தான் வெள்ளிங்கிரி ஐயா வந்து அவரோட கேரப்பில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. எந்த ஞானியுமே துன்புறுத்தாதீங்க. நீங்கள் எது செய்யாட்டிங்கோட ஒதுங்கி போங்க. அவங்கள யாரையுமே துன்புறுத்தாதீங்க. அதுவே மகா பாவம் இந்த உலகத்துக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. குழந்தை மாதிரி வாழும் விபூதி சித்தரை பத்தி தான் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு தென்சங்கம் பாளையத்துக்கு வந்திருக்கேன். பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த வில்லேஜ்ல வாழ்ற விபூதி சித்தரை பார்க்க வந்திருக்கேன். விபூதி சித்தர் பரிபாஷையில தன்னை தேடி வரவங்களுக்கு தீர்வு சொல்றாரு. தன்னை தேடி வரவங்களை அடிக்கிற திட்டுற பழக்கம் விபூதி சித்தருக்கு இல்ல. குழந்தை மாதிரி வாழும் இந்த அபூர்வ சித்தரை பத்தி தான் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமானுஷ சக்தி படைச்சவங்களை மீட் பண்ணும்போது அவங்க தங்களோட அமானுஷ சக்தியை வளர்த்துக்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜைகளையும் மந்திர உச்சாரணங்களையும் பத்தி சொல்லுவாங்க. விபூதி சித்தர் மாதிரியான அமானுஷ சித்தர்கள் கிட்ட நாம எந்த விளக்கத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அவங்களும் மணிக்கணக்கா உட்கார்ந்து இறை அருளை பத்தி விவாதம் எல்லாம் செய்யறதில்ல. ஆனாலும் இவரை சூழ்ந்து எப்பவும் மனிதர்கள் கூட்டமாய் இருந்தபடியே இருக்காங்க. விபூதி சித்தர் எந்த சூழல்ல இருந்தாலும் தியானத்தோடு தான் இருப்பதா வெள்ளியங்கிரி சொல்றாரு. சாமி வந்து அதிகமாக தியானத்தில் இருப்பாருங்க. அது வந்து தியானம் பண்ணுவாருங்க. காலையில் கோழிக்கோப்பில் இருந்து தியானம் பண்ணுவாருங்க, கோரி போத்தி. அப்புறம் அவர் படுத்திருக்கும் போதும் தியானத்தில் தான் இருப்பாருங்க. ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்மளோட விசேஷ பதிவு இருக்கும்படியான ஏதாவது ஒரு சம்பவத்துக்காக முயற்சி பண்ணுவோம். அப்படி ஒரு விஷயத்திற்காக முயற்சி பண்ணும்போது சித்தரை ஆத்துல குளிக்க சொல்லும்படி அங்க இருந்தவங்க சொன்னாங்க. அதை கேட்டதும் மறுக்காம சம்மதிச்சு நம்ம டீமோட கார்ல பயணிச்சாரு. அவரோட பேசிக்கிட்டே வந்தேன். அவர் சொன்ன பரிபாஷை மாதிரியான தகவல்களை நேரடியா என்னால அர்த்தம் புரிஞ்சுக்க முடியல. சரிங்க, காலக்கெல்லாம் சிரிக்க சொல்றீங்களா? ஏன்?
இல்ல நீ உங்களை பார்க்க வந்தா கலகலன்னு சிரிக்கணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்? கார்ல பக்தி பாடல்களை போட சொல்லி விரும்பி கேட்டாரு. ஆத்து பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில போய் வேண்டிக்கிட்டாரு. அடுத்ததா ஆத்தங்கரைக்கு வந்தோம். ஆத்துல இறங்கி குளிச்சாரு. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸ கழட்டவே இல்லை. ஒரு குழந்தை மாதிரி நீச்சல் அடிச்சாரு. முங்கி எழுந்து குளிச்சாரு. வெகு நேரம் தண்ணில இருந்தாரு. என்னையும் குளிக்க சொன்னாரு. மாற்று துணி கொண்டு போகாததால என்னால முடியல. விபூதி சித்தரை வற்புறுத்தி தண்ணியை விட்டு வெளியே கொண்டு வந்தோம். கண்காட்சியில கூப்பிடுறாங்க பாருங்க, இங்க வந்து உட்கார்ந்தாதான் எடுப்பாங்க. நீ கை காட்டுங்க, என் கையை பிடிங்களா, கையை பிடிங்க, வாங்க வாங்க, இங்க உட்காந்துக்கலாம் சாமி, வாங்க சாமி. ஆத்தங்கரைக்கு வந்தவர் அப்புறமா கூட தன்னோட ட்ரெஸ்ஸை மாத்த மறுத்துட்டாரு. ஈரமா இருக்கு. சித்தர்களோட பிடிவாதத்தை நம்மால மாத்த முடியாது. விபூதி சித்தருக்கு விபூதி பூசி விட்டாங்க. கை கால் முகம்னு உடம்புல எல்லா பாகத்திலையும் விபூதி பூசினாங்க. அங்கிருந்து புறப்பட்டோம். சித்தருக்கு பழம் பிஸ்கட் வாங்கிக்கிட்டேன். திரும்பி கோயிலுக்கு வந்தோம். நைட் ஆகியிருந்தது. ஒரு இடத்துல உட்கார்ந்து பிஸ்கட் சாப்பிட்டோம். அவரை தேடி வந்திருந்த ஒரு பெண்ணுக்கு கை முழுக்க விபூதி தேய்ச்சி விட்டாரு. நான் அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. சித்தர்களோட பேசணும், அவங்க கிட்ட அடி வாங்கினா பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையால அவங்கள துன்புறுத்தி வேண்டிக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள துன்புறுத்துவது மகா பாவம் அப்படின்னு தேவராஜ் சொல்றாரு. ஐயாவை பற்றி வேறு ஏதாவது நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்க? ஐயாவை பற்றி சொல்லணும்னாங்க, அவரோட பெரிய மகான் சித்தர். அவரை ஆதி அந்தம் கடந்தவர். அவரை எல்லாம் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்குள்ள எடுத்து வந்து நுழைக்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டங்க. ஆனால் நாம் வாழும் காலத்தில் இருக்காங்கங்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். எந்த ஞானியுமே துன்புறுத்தாதீங்க. நீங்கள் எது செய்யாட்டிங்கோட ஒதுங்கி போங்க. அவங்கள யாரையுமே துன்புறுத்தாதீங்க. அதுவே மகா பாவம் இந்த உலகத்துக்கு. இந்த பொள்ளாச்சி அசைன்மெண்ட் எனக்கு ஒரு நிறைவான எபிசோடா இருந்தது. சித்தர்களை தேடும் நம்மோட பயணம் இன்னும் தொடரும். அடுத்த ஒரு நிகழ்வோட உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 3வது கண் டீம் சார்பாக அருண். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இடிக்க இடிக்க வளரும் பாம்பு புற்று. பெண்ணுக்குள் இறங்கும் அமானுஷ்ய சக்தி. மிரள வைக்கும் நேரடி காட்சிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.